ஹலோ, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூ முடிச்சு நானே கூப்பிடுறேன். பாகிஸ்தான்ல இருக்க ஃபோனை வை. ஹலோ அம்மா. காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டம்மா. ராஜ் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டாம்மா. அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரக்கு கரெக்டாக இருந்துச்சுமா. ஆஃபீஸா? பாகிஸ்தானில் இருக்குமா? சரி, இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. சார், நீங்கள் எந்த ஊர்? சார், நான் கரூர். ஓ, ஓகே ஓகே. நீங்கள்? ஜப்பான்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. சார், கேட்க என்னன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கேளுங்க சார். ஜப்பான் எங்கே இருக்குன்னா தெரியுமா? அட்லீஸ்ட் அது எவ்வளோ தூரம்னாலும் தெரியுமா? சின்ன வயசுல நானும் உங்களை மாதிரி தான் சார். எல்லா ஊருமே தூரம் தூரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு தூரம் எங்கள் அப்பா எனக்கு வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்ச எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, நேற்று நைட்டு 9:20 தான் கரூரில் பஸ் ஏறினேன். காலையில் 6 மணிக்கெல்லாம் பாகிஸ்தான் இறங்கிட்டேன். உலக சிறுசுன்னு சும்மா சொன்னாங்க. யார் சார், ஒய்ஃபா? ஆமாம் சார். இந்த டைம் வேலை கிடைக்கலன்னா வீட்லேயே விட மாட்டா. விடுங்க சார், இவ்வளோ தூரம் ஒன்று மணமாக பழகிட்டோம். 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க சல்ட்டான கூட ஒய்ஃபை சமாளிச்சிருவோம். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். பாகிஸ்தான்ல சொன்னேன். நல்ல வரிசை. டேய் மச்சான், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா? டேய், ஹெச்ஆர் கையில் காலில் வந்து இன்டர்வியூ வாங்கியிருக்கேன்டா. சொதப்படி மாட்டியே. இல்லை அவன் கேட்குறதுக்குள்ள போல்டாக பதில் சொல்லு. மிஸ்டர் பாரத் கூப்பிட்றாங்க. சரி, ஓகே, நான் போய்ட்டுறேன். ஆல் தி பெஸ்டா. ஹலோ, டே மச்சான், இன்டர்வியூக்கு வந்திருக்க, அப்புறம் கூப்பிட்றேன்டா. டேய் சத்தியமாடா? மிஸ்டர் பாரத். பாரு, என் பேர் கூப்பிட்றாங்க பாருடா. மிஸ்டர் பாரத். இப்போ கேக்குதா? மேடம், இஃப் யூ டோன்ட் மீ இன்னொரு கூப்பிட்றீங்களா? Will you please come inside? Take your seat. Who is this? Sir, நம்ம 7th ஃப்ரெண்டு சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு அழகிய காலம். Will you please shut up? சார், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ராஜோட ரெஃபரன்ஸ் சார். ஓகே, ரெஸ்யூம் கொடுங்க. What's your name? சார், பாரத். Say with initial, man. பி பாரத். Native? கே கரூர். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. சாஃப்ட்வேர் அண்ட்லேயே போயிருந்துருக்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் ஜாபுக்கு வந்திருக்கீங்க. எனி ஸ்பெஷல் ரீசன் ஃபார் தட்? ஸ்பெஷல் ரீசன் என்ன சார் சொல்கிறது? நான் படித்தது பார்த்தீங்கன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஆனால் இப்போ நான் வந்திருக்குது என்னமோ மார்க்கெட்டிங் ஜாப் இன்டர்வியூக்கு. அதான் ஏன்னு கேட்குறேன். ஒய், எனி ரீசன் ஃபார் தட்? சார், நீங்கள் என் ரெஸ்யூம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது ஏதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ள போயிருந்துருக்கலாம். ஆனால் நான் இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். Sir, may I? Go ahead. Mr. Bharat? What are the basic strategies you will use to sell a product? Can you tell some social media platform to market a product? Okay. Final and simple question. Who will be the targeting customer for this handbag? That's all, sir. Okay, Bharat, you may go. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டே வாடா, நல்லபடியாக முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சுச்சு. அது யார் அந்த பொண்ணு HR பக்கத்தில்? தர்ஷினி. ஏன் கேட்குறேன்? எப்படி? அவ தானே ஆஃபீஸில் டேலண்டான பொண்ணு. வெங்காயத்தில் டேலண்ட். இப்படியே நம்பிட்டுங்கடா, ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டு தான் போகணும். ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னடா, உங்கள் HR கிட்ட கேட்கல அப்படியே நான் டான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவள் அப்படியே நான் பேன் பார்த்துட்டு இருந்தா. நான் ஒரு ஜீனியஸ்ன்னு நினச்சிட்டு இடையில போது 2-3 டவுட் வேறு கேட்டா. டவுட்டா? சொன்னா நம்ப மாட்டேன். அவள் கேட்ட டவுட்டை கொண்டு போய் ஒரு மளிகை கடைக்காரனை கேட்டேன்னு வச்சுக்கோவேன், அவனுக்கு கூட பதில் தெரியும். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியில் அதுவும் HRக்கு ஈக்குவலாக உட்காந்துக்கிட்டு கேவலம் இந்த கொஸ்டின் கூட பதில் தெரியல நினைக்கும் போது ரொம்ப வெறுப்பாயிருச்சுடா. சரி, நீ ஆன்சர் பண்ணியா இல்லையா? எதுக்குங்கிறேன். அவ கேட்ட ஒவ்வொரு டவுட்டுக்கும் எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படி கம்முன்னு உட்காந்துருந்தேன். உங்க HR ஐயோ தர்ஷினி ஏதோ பெரிய டேலண்ட் நினைச்சோமே, இந்த சிம்பிள் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியலன்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. என் கணக்கு கரெக்டாக வச்சுக்கோவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை எப்படி வேலையை விட்டு தூக்குறதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. கடவுளே,
இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் பெரியவங்க அப்பயே சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அஞ்சும் பஞ்சு. டேய் அவங்க கேட்டதெல்லாம் டவுட் இல்லடா, அவங்க கேட்டதெல்லாம் இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ்டா. உங்க ஹெச்ஆர் கேட்டதான் கொஸ்டின்ஸ், அவ கேட்டது டவுட். ஆமா இவர் பெரிய புடிங்கி, இவர்கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. சரி நீங்க இரு வரேன். சரி கெஞ்சிட்டு இருக்காதீங்க, போங்க வர சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். டே பரத், சொல்கிறத நல்லா கேட்டுக்கூடா. திருப்பி அந்த ஹெச்ஆர் கையில் காலில் விழுந்து உனக்கு இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு சொதப்பிடாதடா. பார், அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் தான் கேட்பாங்க, நீ அதுக்கு ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும், சரியா? நான் பார்த்துக்கிறேன் விடு. டே வாடா, இன்டர்வியூ நல்லா பண்ணியா? சொல்லுடா, நல்லா பண்ணியா இல்லையா? இப்படி முடிச்சிட்டு இருக்கா? வேஸ்ட் ஆஃப் டைம். தர்ஷினி கெட் லாஸ்ட். டேய் கெட் லாஸ்ட்னு கோவமா போறா. வா பால் குடிச்சிட்டே பேசுவோம். டேய் இப்பயா சொல்றா, ஹெச்ஆர் ரூம்ல என்ன நடக்குது? கஷ்டமோ நஷ்டமோ, மாடு மேய்க்கிற வேலையோ மார்க்கெட்டிங் வேலையோ எது வந்தாலும் நான் இந்தியாவிலே போய் பார்த்துக்கிறேன்டா. இந்தியாவா? நீ சொன்ன மாதிரி நான் ஹெச்ஆர் ரூமுக்கு போனேன். எஸ்கியூஸ் மீ சார். அங்கே ஒரு ரிங்டோன் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என் திறமையில என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு எந்த ஒரு பதில் சொல்லாமல் அப்படியே வந்துட்டேன். ஏய் நீ இப்போ எங்க இருக்க? பாகிஸ்தானில். டேய் இதெல்லாம் ரொம்ப டூ மச்ரா. அங்க பாறா தமிழ் ஆக்டர், அங்க பாறா தமிழ் ஆளுங்க. ராஜு இதெல்லாம் தெரியுது ராஜு, என்னதான் இருந்தாலும் நம்ம நாடு மாதிரி வருமாடா? ஹலோ ராஜ் எங்கடா இருக்க? தோ நம்ம டீ ஷாப் கடைக்கிட்டா. டேய் ஹெச்ஆர் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாரா? டேய் நான் ஹெச்ஆரை மீட் பண்ணலையேடா. ரெஃபரன்ஸ் சொல்லி யாரோட கூட்டி வந்து விட்ட? தயவு செஞ்சு ஆபீஸ் பக்கம் வந்துடாதடா. பாஸ் உங்க ஃப்ரெண்டா? ஆமா பாஸ். ஹாப்பி ஜர்னி. பாஸ் இந்தியாக்கா போறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.